Hi and hello friends, welcome you all to my another video. நான் உங்கள் நண்பன் 369 Ask Me Be Fit M பாபு ராஜன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் தான் ஸ்ப்ரிண்டரோட ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் பார்க்குறோம். அதாவது என்ன, டூரிங் ஒர்க் அவுட்டில் இன்ஜுரி ஆச்சுன்னு நம்ம என்ன பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரிண்டர் வருண்குமார் ஃப்ரம் டெல்லி. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ஆஃப் சீசன் எண்டில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் சீசன்லையோ பீக்லேயோ மிட் பீக்லேயோ ஏதோ ஒரு டைத்தில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டூரிங் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பின் பாயிண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணாதீங்க. ஆஸ் அ கோச் அண்ட் ஆஸ் அ ஃபிசியோவாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் இன்னும் எனக்கு 2 ரெப்பிடேஷன் தான் இருக்குது, இல்லாட்டி இன்னும் 2-3 எக்ஸசைஸ் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து இன்ஜுரியை சரி பண்ணிக்கலாம் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மசில் இன்ஜுரி தான் இருக்கும் இந்த டயத்தில். ஏதோ ஒரு ஒர்க் அவுட் இன்பித்தினா ஒர்க் அவுட் ஆனதுன்னா அது மசில் இன்ஜுரி தான் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏர் ஃப்ராக்சருக்கோ ஸ்ட்ரெச் ஃப்ராக்சருக்கோ கொண்டு போயிடாதீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் 2 நாள்லையோ 3 நாள்லையோ ரிட்டன் பேக் டு ஒர்க் அவுட் வரப்போகிறோம் நம்ம. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெஸ்ட்டு விட்டுட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஃபிசியோ கன்சல்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா 2 நாளாக ரிட்டன் வரப்போகிறோம் நம்ம. நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்கள் கோச் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரெஸ்ட், நான் 2 நாள் சொல்கிற ரெஸ்ட் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜுரி ஜாஸ்தி ஆகிட்டு நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு வரையும் கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு 2 ரெப்டேஷன் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ரெஸ்ட் விட வேண்டியது வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எலைட் அத்லெட்ஸோட, நார்மல் பசங்களுக்கு நான் சொல்லலை, இது ஒரு எலைட் அத்லெட்டாக இருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு எலைட் அத்லெட் தான், சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணிங்கன்னா நம்ம ரிட்டன் வந்துடுவோம் ஒர்க் அவுட்டுக்கு. ஸோ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 வீலரும் நம்ம பாடி ஒன்று. இப்போ 2 வீலரை ஓட்டி போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கு வர வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம உடனே மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வண்டியை சரி பண்ணிட்டு தான் நம்ம வண்டியை அடுத்து ஓட்டிகிட்டே போவோம். இன்றைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சரி ஓகே, இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, இன்னும் பேலன்ஸ் அவ்வளோ தான் இருக்குது, வாங்க ஓட்டிகிட்டு போயிடலான்னு. அப்படி ஓட்டி போய் பாருங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள். ஓட்டிகிட்டு போனீங்கன்னா உள்ளே இருக்க டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் தான் நம்ம மசில் என்ன ஆகும், கிழிஞ்சிரும். கிழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நேராக நெக்ஸ்ட்டு வந்து ரிம்முக்கு தான் போகும். ரிம்மு அடியாகிட்டு நீங்கள் ரிம்மே சேர்ந்து மாற்றுற மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாடி கண்டிஷனும். மசில் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெக்கவரி பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் அதோட இன்னும் ரெப்டேஷன் ஒர்க் அவுட்ஸை கன்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நேரம் போனுக்கு தான் அடியாகும். ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, அதே நான் சொன்ன கண்டிஷன் தான், மசில் கிழிஞ்சிட்டு போனுக்கு எஃபெக்ட் ஆகும். அந்த எஃபெக்ட் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும். ஸோ அது பண்ணால் இங்கே தயவு செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி பற்றி தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் 24/7/365 டேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருப்போம். ஸோ உங்கள் இன்ஜுரிஸ், உங்களை பற்றி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு புது வீடியோவோட நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.